எல்லாருக்கும் வணக்கம். ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது எப்படி அதுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது, எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி நம்ம நேயர்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, ஏன் ஸ்விங் ட்ரேடிங் இவ்வளவு பாப்புலராக இருக்குது, ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங்னு தெரியாமலே கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் எந்த அளவுக்கு நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் ஸ்க்ரீனர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பலவிதமான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்குகளை கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ஸ்டாக் 2025க்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்குன்னே நம்ம ஒரு எடுத்து வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்களே கூட படிச்சும் பார்த்துருப்பீங்க, வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ முக்கியமாக ஸ்விங் அப்படின்னா தமிழில் ஊஞ்சல், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஊஞ்சல் மாதிரி ஒரு ஸ்டாக் மேலே கீழே போய் நல்லா ஸ்விங் ஆகிட்டு இருக்கு, வொலட்டைலாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அது எங்கே கீழே வருதோ அப்போ உடனே என்டர் ஆகிட்டு மேலே போகும்போது உடனே எக்ஸிட் ஆகலாம். ஸோ ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் கிளியராக வேணும். அதுக்கப்புறம் சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஊஞ்சல் இப்போ ஓவராக வேகமாக ஆடிட்டு இருக்குன்னா அதை எப்படி நிறுத்தி கீழே இறங்கணும்னு தெரியணும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-2 நாள்லேருந்து 1-2 வீக்கு இல்லை 2-3 வாரத்துக்குள்ள எல்லாமே முடிச்சு வெளில வந்துடணும், பணத்தையும் பார்த்துடணும். அப்படிங்கிறது தான் ஸ்விங் ட்ரேடிங்கோட முக்கியமான கான்செப்ட். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். அதில் முக்கியமானது நம்பர் 1 டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1-2 நாள்லேருந்து ஒரு மேக்ஸிமம் 8 வாரத்துக்குள்ள, அதாவது 2 மாதத்துக்குள்ள ஸ்விங் ட்ரேடிங் எக்ஸிட் ஆகிடும். அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். அதுக்கும் மேலே பல வாரங்கள் சில மாதங்கள் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் பொசிஷனல் ட்ரேடிங். அதுதான் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பொசிஷனல் ட்ரேடிங்க்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நாளில் தான் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு வெளில வந்துடணும். ஸோ எந்த அளவுக்கு ட்ரேடர்ஸ் இந்த ஷார்ட் டேர்ம் கெயினை கேப்சர் பண்ணுறாங்களோ அது டைம் ஃப்ரேம் பொறுத்து தான் இருக்கிறதால டைம் ஃப்ரேம் முக்கியமான முதல் விஷயம். நம்ம ஆற்றுல நீந்தணும்னா ஆற்றோட கரண்ட், அதோட எந்த சைடு அது தண்ணி ஓடுதோ அந்த பக்கமாக நம்ம நீந்தி போனோம்னா ஈஸியாக கரை சேர்ந்துடலாம். எதிர்நீச்சல் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதே விஷயந்தான் ட்ரெண்டு அப்படிங்கிறதும். ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் மேலே போகுதுன்னா அதே சைடு ரொம்ப புல்லிஷாக ஒரு ஸ்டாக் போகுதுன்னா அந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சப்போஸ் மார்க்கெட்டே கீழே போயிட்டுருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு நம்ம நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வரும் வாரங்களில் டெக்னிக்கல் அனாலிசிஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம ஈஸியாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு முக்கியமான 3வது விஷயம், எங்கே என்டர் ஆக போகிறோம், எங்கே எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஆற்றுல நீந்த போகிறோம்னா இந்த படித்துறையில் இறங்கி நீந்த போகிறேன், அந்த சைடு போகிறப்ப அப்படியே இறங்கி நான் மேலே ஏறிடுவேன் அப்படிங்கிறது தான் ஒரு பிளானாக இருக்கும். அதே விஷயந்தான் ஸ்விங் ட்ரேடிங்லேயும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டாக் இப்போ கரெக்டாக ஒரு ஃப்ளாகிங் தெரியுது, நம்ம என்டர் ஆகலாம். அப்புறம் எங்கே போய் இது டச் ஆகும்போது நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு கிளியர் பிளான் இருக்கணும். அந்த என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. நான் போக போக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஆவரேஜஸ், MACD, RSI இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டெக்னிக்கல் சார்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இதுதான் 3வது முக்கியமான விஷயம். ஸோ இதை பார்த்துட்டோம்னா நமக்கு நிறைய ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணலாம், அதே மாதிரி ஈஸியாக ப்ராஃபிட்டும் எடுத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடியே ரிஸ்க் எவ்வளோ, அதுக்கு ரிவார்டு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்விங் ட்ரேடிங்கே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக பெருசாக லாஸ் ஆகாமல் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றியே நான் தனியாக வீடியோ போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் போடாமல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி.
ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் இல்லை, எந்த விதமான ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் ட்ரேடிங் சைக்காலஜி, அதே மாதிரி டிசிப்ளின் அண்ட் எமோஷனல் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இமோஷ்னலாக எந்த அளவுக்கு முடிவெடுக்கிறோமோ அது அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக முடியும், லாஸ்ட்டில் முடியும். அந்த இமோஷன்ஸை வச்சுக்கிட்டு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஐயோ நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இறங்குறது, ஐயோ மார்க்கெட் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு, நம்ம நிறைய லாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இமோஷ்னலாக பண்ணுற டெசிஷன். ஸோ எந்த அளவுக்கு அதை டிசிப்ளினோட இமோஷன் இல்லாமல் பண்ண கற்றுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம இமோஷன்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிறோமோ, நம்மால் நல்லா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். ஸ்விங் ட்ரேடிங்கோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பேர் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும், புல்லிஷ் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் கீழே போயிட்டுருக்குன்னு பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால தான் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த டிசிப்ளின், இமோஷனல் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். ஆறாவது முக்கிய விஷயம் பேக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரியல் டேட்டா, பழைய டேட்டா வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எக்ஸிட் எடுப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடிஞ்சா அதுக்கு பேர் தான் பேக் டெஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி, நீங்கள் ஆற்றுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மாதிரி தான் இந்த பேக் டெஸ்டிங். இது நான் முக்கியமாக எல்லாருக்கும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றது தான். டெய்லி நம்ம மார்க்கெட் பற்றி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸ் லேர்னிங் ரொம்ப முக்கியம். அது ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கலாம், பொசிஷனல் ட்ரேடிங்காக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் நிச்சயமாக மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்க முடியும். நம்ம இது வரைக்கும் தொடர்ந்து நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் தான் பேசியிருக்கோம், அப்புறம் ஸ்க்ரீனர் பற்றி பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கான்செப்டும் நம்ம கவர் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு முக்கியமான அடுத்த விஷயம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் தொடர்ந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் கொண்டு வரேன். ஆனாலும் நீங்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுங்க. மூவிங் ஆவரேஜ், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த், MACD, போலிங்கர் பேண்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 4-5 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ 9வது முக்கிய விஷயம், ஒரு பிளான் இருக்கணும். அது நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, எங்கே இறங்க போகிறோம், எங்கே ஏற போகிறோம், அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ண போகிறோம், எவ்வளோ பொசிஷன் சைஸ் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை முன்னாடியே நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அல்லது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்கினோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எப்படி நான் சொன்ன மாதிரி ஆற்றுக்குள்ளே எங்கே இறங்க போகிறோம், எந்த படித்துறையிலேருந்து எந்த படித்துறை போகிறோம், எந்த அளவுக்கு நீரோட ஓட்டம் இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் சரியான ட்ரேடிங் பிளான். அப்புறம் முக்கியமாக ஒரு 4-5 ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் அட்லீஸ்ட் ஒரு 2-3வது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் மெத்தட் தான் கிட்டத்தட்ட 80% ஸ்விங் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போதைக்கு என்ன ட்ரெண்டு, மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, ப்ளஸ் அந்த மார்க்கெட்டில் எந்த செக்டார் மேலே போயிட்டுருக்கு, அந்த செக்டாரில் எது டாப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறது தான் ட்ரெண்ட் ஃபாலோவிங். இந்த கேன்ஸ்லிம் மெத்தட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி, அதை இதோட கம்பைன் பண்ணி ரொம்ப ஈஸியாக நிறைய ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸ் நல்ல காசு பார்ப்பாங்க. 2வது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நிறைய வால்யூமோட நிறைய பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதோ இல்லை கீழே போகுதோ அப்படின்னு பார்த்து அந்த ஸ்டாக்ல என்டர் ஆகிறது தான் பிரேக் அவுட் ட்ரேடிங். 3வது விஷயம் ரிவர்சல் ட்ரேடிங், அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல்னு கூட சொல்லுவாங்க. அதாவது சடனாக மேலேயே போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் மேலேயே தொடர்ந்து போக முடியாது இல்லையா, சடனாக ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப கீழே போயிட்டு ஓவர் சோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும். இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை தான் ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது சூப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன், அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடிங். அதாவது எந்த ஒரு ஸ்டாக்கும் அது பேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை புல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை சைட்லைன்ஸாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலுமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா டைம்லையும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜி பற்றி ஓரளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், நல்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். சிம்பிளான கொடி தான், கொஞ்சம் லாங்காக போகும். மார்க்கெட் கேப் 5000 மேலே வச்சுங்க.
ஏன்னா வந்து ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப கீழே போனோம்னா வால்யூம் இருக்காது, அதனால தான். மற்றபடி இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம், மினிமம் 10 வச்சுங்க. அப்புறம் ஆவரேஜ் ரிட்டர்ன் பர் 5 இயர்ஸ் வந்து 10க்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 50 நாள் ஆவரேஜ், 200 நாள் ஆவரேஜ் விட ஜாஸ்தி இருக்கணும். டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, டெய்லி மூவிங் ஆவரேஜ். இதை வந்து நம்ம வந்து சார்ட்டில் பார்த்தா ரொம்ப ஈஸி. ஆனால் நான் இப்போதைக்கு சார்ட் பக்கம் போகல, ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம இதுலேயே கொரியிலே பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து 40க்கும் மேலே 70க்கும் கீழே. ரொம்ப முக்கியமாக வால்யூம் நிறைய இருக்கணும். ஒரு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வால்யூம் இருந்தால் அந்த ஸ்டாக் இன்னும் நல்லா மேலே போகும். ஸோ இதை பற்றி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஸ்டாக் கிடைக்கும். பி ரேஷியோ, பெக் ரேஷியோ அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் வந்திருக்கிற டாப் ஸ்டாக் கணேஷ் ஹவுசிங். இது வந்து ரீசெண்டாக மல்டி பேக்கர் ஸ்டாக்கில் பார்த்தோம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது, 10% டவுன் ஃப்ரம் ஆல் டைம் ஹை. மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக பெக் ரேஷியோ நல்ல என்ட்ரி லெவலில் இருக்குது. ஸ்டைரனிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது 2வது டாப் ஸ்டாக். இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது பிபிஎல்னு பன்சாலி என்ஜினியரிங் அண்ட் பாலிமர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து 25% மார்க்கெட் ஷேரோட இருக்குது. ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஏபிஎஸ் ரெசின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் அதே விஷயத்தில் 50% மார்க்கெட் ஷேரோட டாப்பில் இருக்கிறது இந்த கம்பெனி தான். இது ஆல்மோஸ்ட் 3000க்கும் மேலே இருந்த கம்பெனி இப்போ வந்து ஒரு 7% கம்மியாக இருக்குது. நல்ல பெக் ரேஷியோ, மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சரியான ஸ்விங் ஸ்டாக். ரெடிங்டன் பற்றி அதிகமாக சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட 280 பிராண்ட்ஸ் நினைக்கிறேன். அது எல்லாமே இவங்க தான் இம்போர்ட் பண்ணி ரீசேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சரியான வந்து மோனோபோலி ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில். ஸோ இப்போதைக்கு நல்லா ஒரு 14% வந்து கீழே வந்திருக்கு. நிச்சயமாக இது வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிடும் கூடிய சீக்கிரம். ஏன்னா பெக் ரேஷியோ, பி ரேஷியோலாம் ரொம்ப சீப்பாக இப்போதைக்கு இருக்குது. டாக்டர் ரெட்டி இதுக்கு நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இப்போதைக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஆல் டைம் ஹை டச் பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் கான்செப்டே அதுதான். ஆல்ரெடி 52 வீக் ஹையில் இருக்கும், அல்லது அது கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் உடனே டச் பண்ணி மேலே போகும், ஒரு நல்ல ஸ்விங் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து உண்மையிலே கேன்ஸ்லிம் மெத்தடில் நம்ம பார்த்தா க்ரோத் இன்வெஸ்டிங் சரியான கேண்டிடேட்ஸு. இப்போதைக்கு அந்த லிஸ்ட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா டாக்டர் ரெட்டி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பெக் ரேஷியோ, பி ரேஷியோ ரொம்ப நல்ல என்ட்ரி பாயிண்ட் காமிக்குது. மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்போதுமே சூப்பர். ஜைடஸ் லைஃப் சயின்ஸும் நாம் நிச்சயமாக பார்த்துருக்கோம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டாக். அதாவது வந்து இந்த சுகர் ஃப்ரீ ஷேர்ஷேலே சொல்லியிருக்கேன். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போவும் நல்லா இருக்குது. நல்லா ஒரு 25% கிட்டத்தட்ட கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ இது திரும்ப வந்து இப்போ எல்லா ஃபார்மா ஸ்டாக்கும் மேலே போகிறதால நிச்சயமாக லாங் டேர்முக்கும் நல்ல ஸ்டாக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கும் சூப்பரான ஸ்டாக். அக்ஸோ நோபல் அப்படிங்கிறது பெயிண்ட் கம்பெனி. டியூலெக்ஸ் பெயிண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட கம்பெனி தான் இது. ஸோ எல்லா பெயிண்ட் கம்பெனியும் வந்து சரியான போட்டியில் இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸோட. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து ஹைலேருந்து கம்மியாக வந்திருக்கு. இப்போதைக்கு பெக் ரேஷியோ, பி ரேஷியோ அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை, ஏன்னா வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மொமெண்டம் வந்து போகிறதால ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்ல கேண்டிடேட். ஒட்டுமொத்த ஐடியும் மேலே போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப சரிஞ்சு வந்திருக்கு. அதனால தான் இந்த ஃபார்மா ஐடி கம்பெனிஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்தபடி மட்டும் இல்லாமல் முக்கியமாக டிசிஎஸ் அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்கு, நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் நல்ல ரிசல்ட்ஸோடு வந்தால் அதோடு சேர்ந்து மற்ற பெரிய கம்பெனிகளும் மேலே போகும். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. மற்றபடி இன்ஃபோசிஸ் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக் இருந்தாலும் இப்போதைக்கு பி ரேஷியோ, பெக் ரேஷியோ பார்த்தோம்னா காஸ்ட்லியாக தோணுது. ஆனாலும் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி ஸ்டாக் தான் சரியான கேண்டிடேட். ஸோ எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் மேலே போகுது. பெக் ரேஷியோவும் ஜாஸ்தி இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் ஃபில்டர், அதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஃபில்டரில் சிக்கிட்டு வரும். ஏன்னா இதோட ஆர்எஸ்ஐ கரெக்டாக நம்ம செட் பண்ண மெஷரில் இருக்கும், அதே மாதிரி வால்யூம் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து அந்த கேட்டகரியில் சரியான ஸ்விங் கேண்டிடேட். 4 ஐடி ஸ்டாக்லே ரொம்ப தெளிவான கிளியரான ஸ்விங் கேண்டிடேட் எதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கு தான் சொல்லுவேன், HCL டெக்னாலஜி. நீங்கள் வந்து பி பெக் ரேஷியோலாம் பார்க்கவே முடியாது, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணிகிட்ருக்கு. நிச்சயமாக அங்கேருந்து போய் புதுசாக ஒரு ஆல் டைம் ஹை 52 வீக் ஹையை வந்து இது செட் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து சரியான வந்து ஒரு நல்ல லாபத்தை அடைவாங்க. டிசிஎஸ் ஆல்ரெடி சொன்ன ரிசல்ட்ஸ்னால இது சரியாக மூவ் ஆகிட்டுருக்கு.
7% ஆல் டைம் ஹைலேருந்து டவுனாக இருந்தாலும் திரும்ப அது வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிடக்கூடிய சீக்கிரம். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் பி ரேஷியோ பெக் ரேஷியோ இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் வந்தாலே இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஒர்க் ஆகாது, டெக்னிக்கல்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஐடி ஸ்டாக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனால் எப்போ சரின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக யூஎஸ்ல ரெசிஷன் இல்லை வேற ஏதாவது விசா ப்ராப்ளம்னா இந்த ஸ்டாக்லாம் சரியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும். ஸோ அதனால் வந்து அதை கற்றுக்காமல் இறங்காதீங்க. இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10லேருந்து 20 ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுலேருந்து வந்து எப்படி பொறுக்கலாம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் எதுவுமே வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதையும் கம்பைன் பண்ணி நானே வந்து எப்படி நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.